பிரபாஸோட தி ராஜசாப் மூவிக்கான ரன் டைம் 4 மணி நேரம் 30 நிமிஷம் கிட்ட இருந்திருக்கு. இது மூவிக்கான டீம் இப்ப குறைக்கிற வேலையில இருக்காங்க. இந்த ரன் டைமை குறைச்சு 2 மணி நேரம் 30 நிமிஷம் கிட்ட கொண்டு வர போறாங்க. அண்ட் மூவிக்கு அடுத்து சீக்வல்லாம் இருக்க போது அதுவுமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இந்த பார்ட் ஹிட் ஆச்சுன்னா அடுத்தடுத்த பார்ட் ரிலீஸ் ஆகும். கோபியன் சுதாகரோட ஓகாட் பியூட்டிஃபுல் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிவகார்த்திகேயன் பாடியிருக்காரு. இந்த சாங்கோட ப்ரோமோவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. எல்வின் அண்ட் லாரன்ஸோட புல்லட் மூவிக்கான டீசர் ஆகஸ்ட் 8 வரப்போது. இது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அருண் விஜயோட ரெட்டத்தல மூவிக்கான டீசர் நாளைக்கு வரப்போகுது. விஜய் சேதுபதியோட தலைவன் தலைவி படம் 75 கோடி வேர்ல்டு வைடா வசூல் பண்ணிருக்கு. இது அபிஷியலாவே சொல்லிருக்காங்க. காட்டி மூவிக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. நானியோட தி பெரடைஸ் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் ஆக போகுது. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. கார்த்தியோட கைதிட்டி மூவிக்கு சினிமாட்டோகிராஃபரா கிரீஷ் கங்காதரன் ஒர்க் பண்ண போறதா லோகேஷ் கனகராஜ் அபிஷியலா இப்ப சொல்லிட்டாரு. அண்ட் இந்த மூவிக்கு என்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அடுத்த ஒரு மூவி ஒன்று நடிக்க போறாரு அருண் மதேஸ்வரன் டைரக்ஷன்ல. அந்த மூவிக்கான ஷூட்டிங் முடிஞ்சோன்னு தான் கைதி 2க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. கூலி அண்ட் வார் 2 ரெண்டு படமும் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கான புக்கிங்ஸ் ஓவர்சீஸ்ல ஒரு சில இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு மூவிக்கான புக்கிங்ஸ் ஓவர்சீஸ்ல ஒரு சில இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல கூலி அண்ட் வார் 2 கம்பேர் பண்ணும்போது வார் 2 புக்கிங்ஸ் ரொம்ப பவரா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நார்த் அமெரிக்கா புக்கிங்ஸ்ல கூலியோட தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷனுக்கான புக்கிங்ஸ் $1059 கிட்ட புக் ஆயிருக்கு. ஆனா வார் 2க்கு தெலுங்கு அண்ட் ஹிந்தி $213 தான். சோ வார் 2 புக்கிங்ஸை விட கூலி படத்தோட புக்கிங்ஸ் கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம். சோ வார் 2 புக்கிங்ஸ் இப்படி இருக்கிறது வார் 2 ஓபனிங்கே போரா தான் இருக்கும். ரிலீஸ்க்கு அப்புறம் வேணா மூவி நல்லா இருந்தா வசூல் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. தளபதி விஜயோட ஜனநாயகன் மூவிக்கான ஆடியோ லான்ச் மலேசியால நடக்க போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. டிசம்பர் 27. இது கன்ஃபார்ம் கிடையாது, இப்போதைக்கு நியூஸா தான் வந்திருக்கு. லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சுமே கூட ஃபாரின்ல வைக்க தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. ஆனா ஃபாரின்ல வைக்க முடியல. இப்ப ஜனநாயகன் மூவிக்கு பிளான் பண்றாங்க. இது நடக்குதா இல்ல மாறுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனவரி 9 மூவி ரிலீஸ் ஆகும். கூலி மூவிக்கு பிரீமியர் ஷோ இருக்கான்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அவங்க பிரீமியர் ஷோ பிளான் பண்ணல. நான் பிளான் பண்ணா சொல்றேன். கூலி மூவில ஹீரோயின் யாருன்னு கேட்டிருக்காரு. ஹீரோயின் யாரும் கிடையாது. ஸ்ருதிஹாசன் ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஹீரோயின் மாதிரியான ரோல் இல்ல, வேற ஒரு வித்தியாசமான ரோல். மதராசி லவ் மூவியான்னு கேட்டிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி தான், அதுக்குள்ள லவ் சீன்ஸ் இருக்கும். கைதி 2 பட்ஜெட் எவ்வளவு வரும்னு கேட்டிருக்காரு. 100 கோடி கிட்ட வரும்னு லோகேஷ் சொன்னாரு. நிலவுக்கு என்மேல் என்னோட கோபம் 2 மூவி எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. பார்ட் 1 அந்த அளவுக்கு பெருசா போகல. சோ பார்ட் 2 எல்லாம் வராது. விக்ரம் அண்ட் சூர்யாவோட லைனப்பை கேட்டிருக்கீங்க. நான் தனி வீடியோ போடுறேன். ஏகப்பட்ட மூவிஸை கொடுத்து இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனா டெலிவிஷன்ல போட மாட்டாங்க, அதெல்லாம் எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. இதுல மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்க்கு பாத்தீங்கன்னா சேட்டலைட் விற்கவே கிடையாது. அப்படி வித்திருந்தாலுமே கூட சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி அவங்க டிவில போடாம தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மூவிஸ்க்கு எல்லாம் பெருசா டிஆர்பி வராதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால டைம் பார்த்து போடலான்னு நிறைய படம் டெலிவிஷன் ரைட்ஸ் வாங்கி டிவில போடாமலே தான் இருக்கு. இதுல மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் அப்படித்தான். பாதி மூவிஸ்க்கு சேட்டலைட் வித்திருக்காது, அப்படியே வித்திருந்தாலும் அதை டிவில போட மாட்டாங்க. அதை எப்ப போடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு எடுக்கிற முடிவு தான் இதெல்லாம். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் 4 போலீஸ் நல்லா இருந்த ஊரும். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.